அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிறோம் பாடம் இனச்செல் உருவாக்கம். 12ஆம் வகுப்பு ஸ்டேட் போர்டு சிலபஸில் 2வது பாடமாக இது வருது. இனச்செல் உருவாக்கம் அப்படிங்கிறது மனித இனப்பெருக்கத்தில் ஒரு சப் ஹெட்டிங்காக இது இருக்குது. ஆண்களில் விந்து செல்லும் பெண்களில் அண்ட செல்லும் தான் இனப்பெருக்க செல். ஸோ இந்த செல்கள், இந்த கேமீட்டுகள் எவ்வாறு உருவாகுது அப்படின்னு பார்க்குறது தான் இனச்செல் உருவாக்கம். ஆண்கள் உருவாகக்கூடிய விந்து செல்லானது விந்தகத்திலிருந்தும் பெண்கள் உருவாகக்கூடிய அண்ட செல்லானது அண்டகத்திலிருந்து உருவாகும். ஓகே, இந்த செல்கள் எப்படி நமக்கு உருவாகுது அப்படின்றத இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். இந்த செல்கள் உருவாகும் போது நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி குன்றல் பகுப்பு. குன்றல் பகுப்புனா என்ன? இப்போ விந்தகம், நம்ம ஆண்களோட உடல் எல்லாமே 46 குரோமோசோம்கள் இருக்கும். உடல் செல்கள் அனைத்துலேயும், விந்தகத்தில் இருக்கக்கூடிய செல்கள் அனைத்துலேயும் 46 குரோமோசோம்கள் இருக்கும். இதே 46 குரோமோசோம்களோட விந்து அணு உருவாச்சுன்னு வச்சுக்க. இப்போ பெண்கள்லேயும் அதே மாதிரி 46 குரோமோசோம் இருக்கும். அண்ட செல்லும் 46 குரோமோசோமோடு உருவாச்சுன்னா இந்த அண்ட செல்லும் விந்து செல்லும் இணைந்து நமக்கு 92 குரோமோசோம்கள் உள்ள ஒரு புதிய உயிரினம் தோன்றிடும். அப்போ இது நமக்கு வேணாம், நமக்கு மனிதன் தான் வேணும், மீண்டும் ஒரு மனித இனம் தான் நமக்கு வேணும். அப்போ இந்த செல்லை பாதியாக குறைக்கணும். அதுக்காக தான் இந்த குன்றல் பகுப்பு நடைபெறுது. இங்கே குன்றல் பகுப்பு அப்படின்னா அங்கே வந்து குரோமோசோம் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்படும், 4 செல்கள் உருவாகும். ஸோ இதுதான் குன்றல் பகுப்பு. குன்றல் பகுப்பின் போது அப்போ இந்த செல் வந்து 23ஆக குறைஞ்சிருது. அப்போ இதை நாம் 2n அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 46 23 1n அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது 2 மடங்கு, இது 1 மடங்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அதே மாதிரி இங்கேயும் வந்து இது 2n, இது 1n. ஸோ இந்த மாதிரி 1n நம்பரை நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்காக தான் குன்றல் பகுப்பு நடைபெறுகிறது. அங்கே இறுதியில் நமக்கு 2n நம்பர் கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ எப்படி இனச்செல் உருவாக்கம் நடைபெறுதுங்கிறத கான்செப்டை பார்த்தோம். அடுத்ததாக விந்து செல் உருவாக்கம். ஆண்களில் விந்தகம் அப்படின்ற அமைப்பு அவங்க உடம்புக்கு கீழே காணப்படுது. இந்த விந்தகத்துக்கு உள்ளார கதுப்புகள் காணப்படுது. இந்த மாதிரி கதுப்புகள் காணப்படுது. கிட்டத்தட்ட 200லேருந்து 250 கதுப்புகள் இருக்கும். அந்த கதுப்புகளுக்கு உள்ளார நுண்குழல்கள் காணப்படுது. இந்த மாதிரி நுண்குழல்கள், இதெல்லாம் விந்து நுண்குழல்கள், செமினிஃபரஸ் டிபியூல்ஸ் அப்படின்னு பேர். இந்த விந்து நுண்குழல்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விந்து செல்லை உருவாக்கும். ஓகே, ஸோ விந்து செல் உருவாக இடம் ஆண்களில் விந்தகத்தில் உள்ள விந்து நுண்குழல்கள். ஓகே, இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா விந்து தாய் செல் இருக்கும். இங்கேருந்து தான் விந்து செல் உருவாக்கம் ஆரம்பிக்கும். இந்த விந்து தாய் செல் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். இது ஆக்சுவலாக கரு உருவாகும் போதே கரு மூல செல்கள்லேருந்து வந்திருக்கு. உங்களுக்கு கரு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் கரு. இதில் வந்து புறப்படை, அகப்படை, நடுப்படை அப்படின்னு சொல்லி 3 அடுக்குகள் காணப்படும். இதில் இந்த நடுப்படையில் இருக்கக்கூடிய கருமூல செல்கள் இருந்து தான் ஆக்சுவலாக நமக்கு இனப்பெருக்க செல்கள் தோன்றும். அங்கேருந்து நகர்ந்து வந்து நமக்கு விந்து தாய் செல்களை இது உருவாக்கிடும். இந்த விந்து தாய் செல்கள் கருமூலத்திலேருந்து படிப்படியாக நகர்ந்து வந்து விந்தகம் உருவாகும் போதே அதுக்குள்ளார வந்து இருந்துக்கும். இந்த விந்து தாய் செல்கள் நமக்கு பின்னால் நமக்கு விந்தணுக்களை உற்பத்தி பண்ணும். இந்த விந்து தாய் செல்களுக்கு ஸ்பெர்மட்டோகோனியா, விந்து தாய் செல்கள், ஸ்போர் மதர் செல்ஸ், இப்படியெல்லாம் பல்வேறு பேர்கள் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஜெர்மினல் எபித்தீலியல் இன் ஆரிஜின், எக்ஸ்ட்ரா கொனாடல் ஆரிஜின். ஸோ நம்ம விந்தகத்துக்கு வெளியிலேயே இது உருவாயிடுச்சு விந்து தாய் செல் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 11-12 வயது தொடங்கும் போது நம்ம ஹைப்போதலாமஸிலிருந்து விடுவிக்கும் காரணி வெளியில் வரும்.
பிட்யூட்ரியிலிருந்து எல்ஹெச் எஃப்எஸ்ஹெச் போன்ற ஹார்மோன்கள்லாம் சுரக்கும். இதெல்லாம் சுரக்க ஆரம்பிச்சது விந்தகம் என்ன பண்ணும், விந்தணு உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் விந்தணு உற்பத்தி ஆரம்பிக்குது. விந்தணு விந்து தாய் செல்லோட டிவிஷன், செல் பிரிதலுக்கு உட்படும். இதிலிருந்து ஆரம்பிக்குது விந்தணு உற்பத்தி. இந்த விந்து தாய் செல் என்ன பண்ணுது, முதல்ல செல் பிரிதலுக்கு உட்பட்டு, மறைமுக செல் பிரிதலுக்கு உட்பட்டு முதல் நிலை விந்து செல்லை உருவாக்குது. சரி, விந்து செல்லாக்கத்தின் முதல் நிலையில் விந்து தாய் செல் செர்டோலி செல்களுக்கு ஊடாக நகர்ந்து விந்து நுண்குழல்களின் உள்ளீடற்ற மையப்பகுதியை நோக்கி செல்கின்றன. அவை அங்கு மாறுபாடடைந்து அளவில் பெரிதாகி செல் முதல் நிலை விந்து செல்லாக உருப்பெறுகிறது. ஸோ அங்கேருந்து அப்படியே நகர்ந்து உள்ளே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருவத்தில் மாறுபாடு அடைஞ்சு நமக்கு முதல் நிலை விந்து செல்லாக உருப்பெறுகிறது. ஸோ இங்கே குரோமோசோம் எண்ணிக்கையிலாம் எதுவும் மாற்றல, அதே நம்பர் தான், 2n நம்பர் தான் மெயின்டைன் ஆகுது. 46 குரோமோசோம் தான். இப்போ முதல் நிலை விந்து செல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விந்து நுண்குழல்களுக்கு உள்ளாக காணப்படுது. ஓகே, அடுத்துதான் இந்த விந்து முதல் நிலை விந்து செல் தான் வந்து குன்றல் பகுப்புக்கு உட்படும். இது குன்றல் பகுப்பு எப்போவுமே 2 ஸ்டேஜாக நடைபெறும். ஸ்டேஜ் 1 குன்றல் பகுப்பு 1, குன்றல் பகுப்பு 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டேஜில் நடைபெறும். முதல் ஸ்டேஜில் ஒரு 2 செல்லும், ரெண்டாவது ஸ்டேஜில் ஒரு 4 செல், மறுபடியும் ஒரு 2 செல்லும், 4 செல் மொத்தம் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நாம் ஃபர்தராக கன்டினியூ பண்ணலாம். இப்போ முதல் நிலை விந்து செல்லானது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் பிரிதலுக்கு உட்படுது, குன்றல் பகுப்புக்கு உட்படுது. குன்றல் பகுப்பில் முதல் நிலை குன்றல் பகுப்பு ஸ்டேஜ் 1 நடக்குது. அப்போ 2 செல்கள் உண்டாகுது. 2 இரண்டாம் நிலை விந்து செல்கள் நமக்கு கிடைக்குது. 2 இரண்டாம் நிலை விந்து செல்கள் கிடைச்சாச்சு. இங்கேயே வந்து குரோமோசோம் எண்ணிக்கை பாதியாக குறைஞ்சிருச்சு, 23 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த 23 குரோமோசோம்கள் கொண்ட இரண்டாம் நிலை விந்து செல் மறுபடியும் இன்னொரு முறை குன்றல் பகுப்புக்கு உட்படுது. இப்போ நமக்கு வந்து இன்னும் 2, அப்போ 4 விந்து செல்கள் கிடைக்குது. 4மே நமக்கு வந்து 1n கொண்டுள்ள விந்து செல்கள். இதுக்கு வந்து 1n கொண்டுள்ள விந்து செல்களுக்கு வந்து ஸ்பெர்மாட்டிட் அப்படின்னு சொல்லி பேர். இந்த ஸ்பெர்மாட்டிட் களை உருவாக்குவதை தான் நம்ம வந்து ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த ஸ்பெர்மாட்டிட் வந்து அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதிர்ச்சி அடைஞ்சு நமக்கு விந்து அணுவாக மாறும். அப்படி நமக்கு வந்து ஸ்பெர்மாட்டிட் உருவாகி விந்தணு உருவாகிற இந்த மொத்த நிகழ்ச்சிக்கும் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஓகே, ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்னால் நமக்கு தாய் விந்து செல்லிலிருந்து செல் பகுப்பிற்கு உட்பட்டு முதல் நிலை விந்து செல், இரண்டாம் நிலை விந்து செல், இப்படியெல்லாம் செல் பகுப்புக்கு உட்பட்டு கடைசியாக ஸ்பெர்மாட்டிட் உருவாகுது. அது படிப்படியாக நமக்கு முதிர்ந்த விந்து செல்லை கொடுக்குது. இப்படி நமக்கு ஒரு முழுமையான விந்து செல் கிடைக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் வந்து ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லி பேர். இது வந்து மிக முக்கியமான நிகழ்ச்சி ஆண்களை பொறுத்த வரைக்கும். ரைட்டு, இப்போ இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் நடக்கிறது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற ஒரு விந்து நுண்குழலில் இந்த இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்கும், இங்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த மையப்பகுதியில் மைய உருளையில் ஒரு உள்ளீடற்ற உருளை இது வந்து மையப்பகுதியில் கொண்டு வந்து இந்த ஸ்பெர்மை விந்தணுவை ரிலீஸ் பண்ணும். கடைசியாக முழுசாக உருவான ஸ்பெர்மை உள்ளே கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணும். அப்படி கொண்டு வந்து விடுவிக்கிறதுக்கு பேர் விந்து செல் வெளியேற்றம், ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஸ்பெர்மியேஷனுங்கிறது ஒரு விந்து செல்லை கொண்டு வந்து நடுப்பகுதியில் விடுவிக்கிறது. ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்றது நம்ம விந்து செல் உருவாக்கம். ஸோ விந்து செல் உருவாக்கத்திற்கு ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், விந்து செல்லை வெளிவிடுவதற்கு ஸ்பெர்மியேஷன் என்று பெயர். ஸோ இந்த மொத்த நிகழ்ச்சிக்கும் கிட்டத்தட்ட 64 நாட்கள் பிடிக்குது. ஒரு ஆணுக்கு வந்து விந்து செல் உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 64 நாட்கள் அவனுக்கு பிடிக்குது. சரி, எல்லா காலங்கள்லையும் விந்து செல் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீ இந்த விந்து நுண்குழல்களுக்குள்ளார பல்வேறு வளர்ச்சி நிலைகளில் விந்து செல் உருவாக்கம் வந்து காணப்படும். ஸோ விந்து செல் பல்வேறு நிலைகளில் காணப்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அட் எ டைம் ஒரு பேட்ச் வெளியே விட்டாச்சு அப்படின்னா இன்னொரு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஒரே நேரத்தில் விந்து செல் உருவாக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ 200 மில்லியன் அப்படிங்கிற அளவில் விந்து செல்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம இதுக்காக நம்ம எனர்ஜியை அலோகேட் பண்ணி
வச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே. விந்து செல் உருவாக்கத்துக்கு ஹார்மோன்கள் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு ஆரம்பத்திலேயே ஒரு கிளிம்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம இன்னொரு முறை பார்க்க போகிறோம். ஹைப்போதாலமஸ் தான் இதுக்கு மூலாதாரம். அங்கேருந்து கொனைடோட்ரோபின் வெளிவிடு ஹார்மோன் GnRH அப்படிங்கிற அந்த வெளிவிடும் ஹார்மோன் முதல்ல கீழே வரும். ஹைப்போதாலமஸ் இதுதான் நம்ம மூளையோட இருக்கக்கூடிய பகுதி. இங்கே ஹைப்போதாலமஸ் வந்து இந்த பகுதியில் இருக்கும். இங்கேருந்து வரக்கூடிய இந்த ஹார்மோன் இங்கே பிட்யூட்டரிக்கு வந்து சேரும். ஓகே. வெளிவிடும் ஹார்மோன் இது வருது, இங்கே கீழே மேலேருந்து கீழே வருது. ஓகே. இது கீழே வந்ததையும் நம்ம பிட்யூட்ரியானது என்ன பண்ணுது, நுண்பை செல்லை தூண்டும் ஹார்மோன் லூட்டினைசிங் ஹார்மோன் எனும் 2 ஹார்மோன்களை FSH LH என்று சொல்லக்கூடிய 2 ஹார்மோன்களை இது வந்து தூண்டி விடுது. ஓகே. இந்த 2 ஹார்மோன்களும் என்ன பண்ணுதுன்னா கீழே நேராக விந்தகங்களுக்கும் அண்டகங்களுக்கும் வருது. ஆண்களாக இருந்தால் விந்தகங்களுக்கு வரும் 2 ஹார்மோனும், பெண்களாக இருந்தால் 2மே அண்டகங்களுக்கும் வரும். ஸோ இப்படி அங்கே வந்ததையும் அதை தூண்டுது, விந்தகங்களை தூண்டுது, அண்டகங்களை தூண்டுது. என்ன பணியை செய்யுதுன்னு பார்க்கலாம். விந்தகமாக இருந்தால் விந்தக வளர்ச்சியை தூண்டும். செர்டோலி செல்களிலிருந்து ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தியை அதிகரிக்க செய்யும். ஸ்பெர்மியோஜெனிசிஸ் நிகழ்ச்சி நடைபெற உதவி செய்யும். LH செல்கள் இடையீட்டு செல்கள் மீது செயல்பட்டு டெஸ்டோஸ்டிரான் உற்பத்தியை தூண்டும். ஸோ விந்தகம் ஆண்களில் காணப்படக்கூடிய விந்தகம் எப்படி தூண்டப்பெறுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல டெஸ்டிஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். அது வந்து விந்து செல்லை உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும். செர்டோலி செல்கள் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் நடைபெற உதவி செய்யும். உணவு, பராமரிப்பு இந்த வேலையெல்லாம் செய்யும். லைடெக்ஸ் செல்கள் டெஸ்டோஸ்டிரோனை உற்பத்தி பண்ணும். ஆண்ட்ரோஜன் இணைவு புரதம் அப்படின்ற ஒரு ஆண்ட்ரோஜன் பைண்டிங் புரதமும் உற்பத்தி செய்யப்படும். இது எல்லாமே வந்து இந்த ஹார்மோன்களோட விளைவு தான். இந்த ஹார்மோன்கள் மட்டும் இல்லைன்னா விந்து செல் உற்பத்தி ஸ்டார்ட் ஆகாது அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது விந்து செல் உற்பத்தி ஆயாச்சு. விந்து செல்லோட அமைப்பு. விந்து செல்ன்றது ஒரு நீளமான தலைப்பிரட்டை மாதிரியான ஒரு அமைப்புடைய செல். இது நகரும் தன்மையுடைய மனித விந்தணு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த செல் முழுக்க பிளாஸ்மா சவ்வு சூழ்ந்து காணப்படுகிறது. ஓகே. இப்போ இதில் தலை இருக்குது, கழுத்து இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வால் இருக்குது. 3 பகுதிகள் காணப்படுது. ஓகே. இதில் தலைப்பகுதிக்கு வருவோம். இந்த தலைப்பகுதியில் நான் பாருங்கள், இது உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிற டிராயிங் தான். இந்த பகுதியில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அக்ரோசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி ரொம்ப தனியாக தெரியும். தலையில் ஒரு தொப்பி வச்ச மாதிரி தெரியக்கூடிய இந்த பகுதி தான் வந்து அக்ரோசோம். ஓகே. இந்த அக்ரோசோமில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான நொதிகள் காணப்படும். பின்னால் நம்ம அதை பார்க்கலாம். இந்த நொதிகள் வந்து அண்டகத்தை அண்ட செல்லை தொலைச்சிக்கிட்டு உள்ளே போகிறதுக்கு உதவி செய்யும். ஓகே. சரி. இது எங்கேருந்து உருவாகுதுன்னா இந்த விந்து செல்லோட கோல்கி உறுப்புலேருந்து உருவாகுது. ஓகே. அடுத்தது வந்து மனித விந்து செல்லோட அமைப்பு தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்குறோம். கருவுள்ளதின் போது இது விந்து செல்லை தொலைச்சிட்டு போகிறதுக்கு உதவி செய்யுதுன்னு சொன்னேன். அதில் வந்து விந்து லைசின் அப்படின்னு சொல்லக்கூடிய விந்தணுவை தொலைக்கக்கூடிய நொதியான ஹயலூரோனிடேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நொதி, ஹயலூரோனிடேஸ்ன்னு சொல்லக்கூடிய நொதி குறிப்பாக இதில் காணப்படுது. அந்த நொதி இருக்கிறதுனால பார்த்தா அப்படின்னா இந்த விந்து செல்லுக்கு அண்ட செல்லை தொலைச்சிக்கிட்டு உள்ளே போகிற கெப்பாசிட்டி இருக்குது. அடுத்து உட்கருக்கு வருவோம். உட்கரு ஒரு தட்டையான முட்டை வடிவம் கொண்டது. இது கிட்டத்தட்ட ஒரு முட்டை வடிவத்தில் இருக்கும், தட்டையான முட்டை வடிவம். ஓகே. விந்து செல்லின் தலைக்கும் நடுப்பகுதிக்கு இடையில் ஒரு குட்டையான கழுத்து காணப்படுது. ரொம்ப ஷார்ட்டாக ஒரு கழுத்துக்கு பகுதி காணப்படுது. சரி. இங்கே சென்ட்ரியோல்கள் காணப்படும். கழுத்துக்கு பக்கத்தில், நியூக்ளியஸுக்கு பக்கத்தில் இருக்கிற சென்ட்ரியோல் அண்மை சென்ட்ரியோல், கொஞ்சம் தள்ளி இருக்கிற சென்ட்ரியோல் செய்மை சென்ட்ரியோல். 2 சென்ட்ரியோல் காணப்படும். இந்த படத்தில் அது இல்லை, இங்கே இருக்குது. இது அண்மை சென்ட்ரியோல், இது செய்மை சென்ட்ரியோல். 2 விதமான சென்ட்ரியோல் காணப்படுது. ஒன்று நியூக்ளியஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது, இன்னொன்று நியூக்ளியஸுக்கு தூரத்தில் இருக்கிறது. விந்து செல்லின் அச்சிலையை உருவாக்க இந்த செய்மை சென்ட்ரியோல் பயன்படுது. ஓகே. ஸோ 2 சென்ட்ரியோலும் பணியை செய்யுது. செய்மை சென்ட்ரியோலோட பணி வந்து
இந்த அச்சு இலையை உருவாக்குறதுக்கு பயன்படுது. விந்து செல்லின் அமைப்பிலேயே தொடர்ந்து நம்ம பார்க்குறது மைட்டோகாண்ட்ரியா. இந்த பகுதியை தான் நம்ம மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்கிறோம். பார்க்குறதுக்கு திருகு போன்ற ஒரு அமைப்பு பார்க்குறதுக்கு. சரி, இந்த மைட்டோகாண்ட்ரியல் திருகுக்கு இன்னொரு பேர் வந்து நெபன்கன் அப்படின்னு சொல்லி பேர். நெபன்கன் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியல் திருகு. பார்க்கறதுக்கு திருகு போன்ற அமைப்பில் இருக்கிறதுனால அந்த பேர். ஓகே, இது உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் தான் வந்து விந்தணுவுடைய இயக்கத்துக்கு மூலாதாரமாக அமையுது. விந்து நகர்வதற்கு தேவையான ஏடிபி ஆற்றலை இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் உற்பத்தி செய்யுது. அடுத்து வால் பகுதிக்கு வருவோம். வால் பகுதி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட கூர்மையான இலை போன்ற ஒரு அமைப்பில் முடிவடையுது. இதில் நடுவாண்ட ஆக்சோனிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைய அச்சு இதுக்கு உள்ளார ஓடுது, ஆக்சோனிம். ஓகே, இந்த ஆக்சோனிமை சூழ்ந்து புரோட்டோபிளாசம் காணப்படுது. இந்த இளம் பச்சை நிறத்தில் இருக்கிறது வந்து புரோட்டோபிளாசம். ஓகே, ஸோ வால் பகுதியை பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கறதுக்கு ஒரு சாட்டை மாதிரி தெரியும். ஒரு சுழட்டுச்சுன்னா விந்து நகர்ந்து போகிறதுக்கு அது பயன்படுது. இதோட உட்பகுதியை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா சாதாரண பாக்டீரியா மாதிரி உயிரினங்கள் இருக்கிற சாட்டை மாதிரியே இதுலேயும், அதில் எப்படி ஃப்ளஜெல்லான்னு சொல்லக்கூடிய கசையில் இருக்கோ அது மாதிரியே இதுலேயும் அமைப்புகள் காணப்படுகிறது. நுண் இலைகளால் ஆன அமைப்பு தான் இங்கேயும் காணப்படுது. அடுத்து விந்து செல் பார்த்தேன் அப்படின்னா ஒரு 200 முதல் 300 மில்லியன் விந்து செல்கள் ஒவ்வொரு முறையும் வெளியேற்றப்படுது. ஒரு முறை கலவையின் போது ஆணும் பெண்ணும் சேரும்போது வெளியேற்றக்கூடிய விந்தணுவோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 200 முதல் 300 மில்லியன் விந்து செல்கள். சுமார் 60% விந்து செல்கள் இதில் இயல்பான வடிவத்தில் நார்மலாக இருக்கும். 40% வந்து அப்நார்மலாக இருந்தால் கூட என்ன நடக்கும் அப்படின்னா இனப்பெருக்கம் நடைபெறும். சரி, இதில் இந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிச்சுன்னா ஒரு 30% தான் நல்லா இருக்குது அப்படின்னா அங்கே வந்து குழந்தை உருவாகிறதுக்கான சான்சஸ் குறையுது. ஸோ வீரியமான விந்தணு 60% இருந்தால் தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விந்தணு 20% இருந்தால் தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், குழந்தை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ விந்தணுவை பார்த்தாவே அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க, இது நார்மலான விந்தணு, இது வந்து அப்நார்மலான விந்தணு. இந்த விந்தணு அண்ட செல்லை தொலைச்சிக்கிட்டு உள்ளே போகும், இந்த விந்தணுவால் உள்ளே போகவே முடியாது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து விந்து செல்லின் அமைப்பு. இந்த விந்து செல்லில் வந்து சப்போஸ் வந்து இந்த விந்து செல் இதை தொலைச்சிக்கிட்டு உள்ளே போக முடியல அப்படின்னா அதுக்கு பேர் ஏசூஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லி பேர். அண்டசெல் உருவாக்கம். இனச்செல் உருவாக்கத்தில் அடுத்த டாபிக் வந்து அண்டசெல் உருவாக்கம். அண்டகங்கள்லேருந்து அண்டசெல் உருவாகிறது தான் அண்டசெல் உருவாக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுலேயும் அண்ட செல்லோட மூல செல் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவுலேயே உருவாகிறது. கருவுலேயே இதுதான் கருவோட அமைப்பு. இது ஒரு 3 அடுக்குடைய கருக்கோளம். இது வந்து புற அடுக்கு, இது வந்து அக அடுக்கு, இந்த பகுதியில் நடு அடுக்கு காணப்படும். ஸோ இதில் நடு அடுக்கிலிருந்து தான் வந்து ஆக்சுவலாக கருமூல செல்கள் நமக்கு வந்து இனப்பெருக்கத்துக்காக வரும். இதிலிருந்து இனச்செல் எபித்திலியம் உருவாகுது. அதிலிருந்து மறைமுக பிரிவின் மூலமாக ஊகோனியா உருவாகுது. ஊகோனியா அல்லது அண்ட தாய் செல்கள் எப்படி விந்து தாய் செல்கள் உருவாச்சோ அதே மாதிரி அண்ட தாய் செல்கள் கருமூலத்திலேருந்து நமக்கு கிடைக்குது. கருமூலத்திலோட நடு அடுக்கிலிருந்து கிடைக்குது. ஓகே, இப்போ அண்ட செல்கள் கொன்றல் பகுப்பு 1 மூலமாக முதல்ல தாய் அண்ட செல்கள் ஊகோனியா. இந்த தாய் அண்ட செல்கள் நமக்கு முதல் நிலை தாய் அண்ட செல் உருவாக்குது. இதுக்கு மறைமுக செல் பிரிதலே போதுமானது. ஸோ இந்த மறைமுக செல் பிரிதல் நமக்கு முதல் நிலை தாய் அண்ட செல்லை உருவாக்கி கொடுத்துருச்சு. இந்த முதல் நிலை தாய் அண்ட செல் தற்காலிகமாக
செல் பெறுதலை நிறுத்திட்டு சில மாற்றங்களுக்கு உட்படும். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த முதல் நிலை தாய் அண்ட செல்லை சுற்றியும் நுண்பை செல்கள் உருவாகும். இந்த நுண்பை செல்கள் முதல் நிலை அண்ட செல்லை சுற்றி உருவாக ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ அது தொடர்ந்து செல் பிரிதலுக்கு உட்படும். இப்போ அது குன்றல் பகுப்புக்கு உட்படும். குன்றல் பகுப்பில் 2 ஸ்டேஜ் இருக்குது. முதல் ஸ்டேஜ், ரெண்டாவது ஸ்டேஜ். குன்றல் பகுப்பு 1, குன்றல் பகுப்பு 2. குன்றல் பகுப்பு 1க்கு போகும்போது அது நமக்கு 2 செல்களை உருவாக்குது. முதல் நிலை துருவ செல், இரண்டாம் நிலை அண்ட செல். இதுதான் முதல் நிலை அண்ட செல். இது நமக்கு வந்து அண்டகத்தில் ஒரு ஓவராலாக இருக்கிற ஸ்ட்ரக்சர் இது. இந்த முதல் நிலை அண்ட செல் உருவானதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அது குன்றல் பகுப்புக்கு உட்படுதுன்னு சொன்னேன். குன்றல் பகுப்பில் 2 ஸ்டேஜ் இருக்குது. முதல்ல 2 செல் உருவாகும், அதுக்கப்புறமா மறுபடியும் 2 செல் உருவாகும். அப்போ மொத்தம் 4 செல்கள் நமக்கு கிடைக்கும். இப்போ முதல் ஸ்டேஜில் இருக்கோம் நாம். இந்த அப்போ 2 செல்கள் உருவாகுது. ஆல்ரெடி இதை சுற்றி நுண்பை செல்கள், ஃபாலிக்கிள் செல்கள் உருவாகிருக்கு. இப்போ இந்த ஃபாலிக்கிள் செல்கள் இப்போ இன்னும் அது அடுக்குகளை உருவாக்கும் இதை சுற்றியும். ஓகே, தீக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் அடுக்கு, இரண்டாம் அடுக்கையெல்லாம் உருவாக்கும். இரண்டாம் நிலை நுண்பை செல்களை உருவாக்கியிருக்கும். ஓகே, இப்போ இந்த முதல் துருவ செல் அழிஞ்சு போயிடும். இது தொடர்ந்து செல் பெருக்கத்தில் ஈடுபடாது, அழிஞ்சு போயிடும். இரண்டாம் நிலை அண்ட செல் மட்டும் தொடர்ந்து செல் பகுப்பில் ஈடுபடும். இது தொடர்ந்து இரண்டாம் குன்றல் பகுப்பில் ஈடுபட்டு நமக்கு வந்து 3வது 4வது செல் உருவாக்கும். 3வது செல் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் துருவ உறுப்பு. 4வது செல் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதிர்ந்த அண்ட செல். இப்படி 4 செல்கள் உருவாகும் போது இந்த இரண்டாம் துருவ செல்லும் அழிஞ்சு போயிடும், சிதைஞ்சு அழிஞ்சு போயிடும். ஸோ கடைசியாக நமக்கு மிச்சம் இருக்கிறது முதிர்ந்த ஒரே ஒரு ஒற்றை அண்ட செல் மட்டும்தான். இது நம்ம குன்றல் பகுப்பிலிருந்து வர்றதுனால நமக்கு 1N அதில் இருக்கும். ஓகே, இப்போ இந்த அண்ட செல்லை சூழ்ந்து நுண்பை செல்கள் அடுக்குகளாக காணப்படும். கிட்டத்தட்ட 2 அடுக்குகள், 2 தீக்காக்கள் இதில் காணப்படும். இரண்டாம் நிலை அண்ட செல், முதல் நிலை துருவ செல். இது அண்ட செல் உருவாயாச்சு. இது இரண்டாம் துருவ உறுப்பு. இப்போ இந்த மாதிரி உருவாகிட்டே வருது. இப்போ இங்கே தான் வந்து முதல் நிலை அண்ட செல்னு வச்சுக்கியேன். நுண்பை செல்கள் அதை சூழ்ந்து கொஞ்சம் பெருசாகிச்சு. இது இரண்டாம் நிலை அண்ட செல். இப்போ இன்னும் கொஞ்சம் நுண்பை செல்கள் அதை சூழ்ந்து இருக்குது. இப்போ இங்கே வந்து நமக்கு முதிர்ந்த அண்ட செல் உருவாகும் போது நுண்பை செல்கள்லாம் சூழ்ந்து இதை வந்து பார்த்தேன் அப்படின்னா 3ஆம் நிலை நுண்பை செல்கள் சூழ்ந்து நமக்கு நடுவாண்ட அண்ட செல்லும் வெளியில் நுண்பை செல்களும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும். இதுக்கு பேர் கிராஃபியன் ஃபாலிக்கிள் அப்படின்னு பேர். ஆரம்பத்திலேருந்தே நுண்பை செல்கள் அதை சூழ்ந்து ஒரு அடுக்காக உரையாக அமைஞ்சுக்கிட்டு வரும். அப்படி வரும்போது நமக்கு வந்து படிப்படியாக உருவாகி கடைசியாக கிராஃபியன் ஃபாலிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வரும். இந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள்ங்கிற அமைப்பில் நடுவாண்ட அண்ட செல்லும் சூழ்ந்து நுண்பை செல்களும் காணப்படும். இப்படி இருக்கிற அமைப்புக்கு பேர் தான் கிராஃபியன் ஃபாலிக்கிள். இதிலிருந்து அண்ட செல்லானது கிராஃபியன் ஃபாலிக்கிளை உடைச்சிக்கிட்டு வெளிப்பட்டு அண்ட செல் மட்டும் தனியாக வெளியேறும். சரி, இது வந்து அண்ட செல் வெளியேற்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து தகுந்த நிலையில் அண்டகத்தில் இந்த மாதிரி நடைபெறும். ஸோ அண்ட செல் வளர்ச்சி உருவது பார்த்தீங்கன்னா படிப்படியாக ஒரு நிலையாக இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் வெளியேறுது. ஓகே, அண்ட செல்லோட அமைப்பு அடுத்தது.
அண்ட செல்லோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட செல்லோட அமைப்பில் நடுவாண்ட ஒரு உட்கரு, அதை சூழ்ந்து ஊப்ளாசம்னு சொல்லக்கூடிய அண்ட செல்லோட சைட்டோபிளாசம் காணப்படுது. அதை சுற்றியும் பல உரைகள் காணப்படுது. என்னென்ன உரைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இதில் விட்டலின் சவ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சவ்வு காணப்படுது. இதுதான் ஃபஸ்ட்டு காணப்படக்கூடிய ஒரு உரை, விட்டலின் சவ்வு. ஓகே, இந்த விட்டலின் சவ்வு அப்படின்றது இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட செல்லை சூழ்ந்து காணப்படக்கூடிய ஒரு உரை, ஒளி ஊடுருவக்கூடிய உரை. ஓகே, அடுத்தது ஜோனா பெலுசிடா அப்படின்னு இன்னொரு உரையும் இருக்குது. ஓகே, இது அதுக்கடுத்து இருக்கக்கூடிய உரை ஜோனா பெலுசிடா. கரோனா ரேடியேட்டா அப்படின்றது இது அதுக்கடுத்து காணப்படக்கூடிய உரை. ஓகே, கரோனா ரேடியேட்டா அப்படின்றது இது அதுக்கடுத்து காணப்படக்கூடிய உரை. இது இங்கே இருக்குது வெளியில் அவுட்டர் மோஸ்ட். ஸோ முதல்ல விட்டலின் சவ்வு, ரெண்டாவது வந்து ஜோனா பெலுசிடா, மூணாவது கரோனா ரேடியேட்டா. ஓகே, இப்போ விட்டலின் சவ்வுக்கும் கரோனா ரேடியேட்டாவுக்கும் இடையில வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு இடைவெளி காணப்படுது. அந்த இடைவெளி தான் வந்து விட்டலின் புற இடைவெளி அப்படின்னு பேர். பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இந்த அண்ட செல், அண்ட தாய் செல்கள் இருந்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு 300-400 அண்ட செல்கள் மட்டும்தான் அதிலிருந்து நமக்கு கிடைக்குது. இந்த 300-400 தாய் அண்ட செல்கள் வந்து பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து கடைசியில் அவ்வளோதான் வந்து சேருது. இதில் வந்து ஒரு 500 பில்லியன் விந்தணுக்கள் நமக்கு கிடைக்குது. மனித செல்களில் மிகச்சிறிய செல்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விந்து செல்கள். மிகப்பெரிய செல்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட செல்கள். அடுத்தது வந்து அண்டக கட்டிகள். அண்டகத்துக்குள்ளார சில சமயங்களில் கட்டிகள் தோன்றலாம். இதுதான் வந்து அண்டகத்தோட அமைப்பு. இந்த அண்டகத்தோட அமைப்பில் உள்ளுக்குள்ளார ஏதாவது கட்டி தோன்றுச்சு அப்படின்னா அது வந்து அண்டக கட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்டக கட்டி அப்படின்னா எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளமில்லா சுரப்பிகளோட கோளாறுகளால் வருது. சரி, இந்த நாளமில்லா சுரப்பிகள் வந்து எதனால் ஏதாவது சுரப்பிகளில் வரக்கூடிய சுரப்பு ஏதாவது வந்து மாறுபாடு அடைஞ்சு கோளாறு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுது, அண்டக கட்டி உருவாக்குது. சரி, இதனால் பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சி ஒழுங்கு இல்லாமல், ஆண் ஹார்மோன் அதிகமான உற்பத்தி, முகங்களில் பருக்கள் தோன்றுதல், அப்புறம் வந்து உடல் பருமன், அப்புறம் கருவுறும் தன்மை குறைவு, சர்க்கரை நோய் போன்ற வியாதிகள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இர்ரெகுலரான ஒரு அமைப்பு. அண்டகம் சரியாக செயல்படல அல்லது அதில் வந்து இந்த மாதிரி கட்டிகள் தோன்றுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதோட நம்ம இனச்செல் உருவாக்கம், அதுக்கப்புறம் வந்து விந்து செல் உருவாக்கம், அண்ட செல் உருவாக்கம். அண்ட செல் உருவாக்கம் சரியாக நடைபெறலை அப்படின்னா அங்கே அண்டகத்தில் ஏதாவது நாளமில்லா சுரப்பியில் கோளாறு வந்துச்சு அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.